நாம இந்த வீடியோல பார்க்க போற கதை என்னன்னா, ஒரு வித்தியாசமான கதை களத்துல பாண்டா, ஆரோ, காலக்கொழி கதவின் காவலன் அப்படிங்கிற கதையை இப்போ பார்ப்போமா? மிகவும் அமைதியான பனிக்காடு இருந்தது. அங்கு ஒரு 12 வயது சிறுவன் ஆரோ ஒரு பாண்டா பிறக்கும். அதே நேரத்தில் மின்னல் விழும். அவன் பிறந்த நேரத்தில் வானத்தில் ஒரு காலக்குழி தோன்றுகிறது. யாரும் கவனிக்கவில்லை. ஆனால் அந்த பாண்டா ஆரோ சாதாரண பாண்டா அல்ல. பிறந்த நாளிலிருந்து ஆரோ ஒரு வித்தியாசமான கனவை அடிக்கடி காண்கிறான். தானும் மனித குழந்தையும் ஒரு பிரம்மாண்ட சக்கர வடிவ கதவின் முன்னால நிற்கிறார்கள். கதவுக்கு அருகே எழுத்துகள், காலத்தின் காவலன் வந்து கதவை திறப்பான். ஆரோ எப்போதும் கனவுகளில் ஒரு மனித குழந்தையுடன் ஒரு இளஞ்சிவப்பு ஒளி விளங்கும் மலை குகையை காண்கிறான். அவன் நிஜ வாழ்க்கையிலும் ஒரு பதட்டம் உணர்கிறான். நிலமாற்றம், பனிக்காட்டு விலங்குகள் குறைவாகின்றன. மனித உலகில் மயூர் எனும் 12 வயது டெக் விசர்ட் பாரம்பரிய மந்திரக் கதைகள் மீது ஆர்வம் கொண்டவன். அவன் ஒரு பழைய புத்தகத்தில் பாண்டா காவலன் பற்றிய புராணத்தை காண்கிறான். அதில் ஆரோவின் உருவம். மயூர் ஒரு பயணத்தில் பனிக்காட்டுக்கு வருகிறான். அங்கு அவர் எதிர்பாராத முறையில் ஆரோவை சந்திக்கிறான். இருவரும் ஒரே கனவுகள் காண்கிறார்கள் என்பதை உணர்கிறார்கள். முன்னோர்கள் கட்டியதாக சொல்லப்படும் வழிகாட்டி மலையின் கீழ் இருக்கும் அந்த கதவுக்காக இருவரும் பயணிக்கிறார்கள். பயணத்தில் அவர்கள் நேரிடும் சோதனைகள். மர்ம பூனைகள் மூலம் ஆன ஆழ்குடை நிலத்தை கடந்து போக வேண்டியிருந்தது. மனச்சோதனை காட்டும் ஒளிக்குகைகள் அதையும் கடந்தனர். தொன்மையான மொழியில் எழுதிய கல்வெட்டுகள் இருந்தது. கதவுக்கு முன் நின்று ஆரோவின் உயிர், மயூரின் ஆவல், இருவரின் உணர்வுகள் ஒன்றாக கலக்கின்றன. அந்த கணத்தில் கதவின் சக்கரம் சுற்றிக் கொள்கிறது. அவர்கள் எதிர்கொள்ளும் புதிய உலகம் பண்டைய காலத்தின் விலங்குகளும் மனிதர்களும் ஒன்றாக வாழ்ந்த மாய உலகம். மாய உலகத்தை நாசப்படுத்த நினைக்கும் கரிமா, ஒரு பழைய தந்திரம் பயன்படுத்தும் நாகக்கண்ணி, கதவை மீண்டும் மூட திட்டமிடுகிறாள். ஆரோ தன் உணர்வும் வினோத சக்தியும் பயன்படுத்தி அதனை தடுக்கிறான். மயூர் தனது அறிவியலை பயன்படுத்தி மந்திரத்துடன் இயங்கும் மெக்கானிக்கல் போர் குதிரையொன்றை உருவாக்குகிறான். அவர்கள் சேர்ந்து அந்த உலகத்தை காப்பாற்றுகிறார்கள். காலக்கதவுகள் மீண்டும் மூடப்படும். ஆனால் ஆரோ மற்றும் மயூர் இருவரும் ஒருவருக்கொருவர் நினைவில் வாழ்கிறார்கள். மனிதம், விலங்கு, இயற்கை மூன்றையும் இணைக்கும் பொதுவான உணர்வு அவ்வுலகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படும். கதையின் நெறி: காலம் எதையும் மாற்றலாம், ஆனால் உண்மை பிணைப்புகள் காலத்தை தாண்டி வாழும்.